வணக்கம் நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா போஸ் பிராண்டில் ஒரு அட்டகாசமான வித்தியாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேரை பார்த்தீங்க அப்படின்னா போஸ் அல்ட்ரா ஓப்பன் இயர்பட்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன் இயர்பட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓவர் இயர்பட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இயர்பட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வழக்கமாக நீங்கள் இயர்பட்ஸை மாட்டுற மாதிரி காதுக்குள்ளே அடைச்சிட்டுலாம் மாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் காதில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா காதுக்கு வெளியே கம்மல் மாதிரி ஒட்டிக்கிடும். ஆனால் நார்மலாக யூஸ் பண்ணுற இயர்பட்ஸ் மாதிரி காதை அடைக்காது. ஏர் சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நார்மலாக மாட்டுற வழக்கம் போல் நீங்கள் மாட்டுற இயர்பட்ஸ் வந்து காதை கப்புன்னு அடைச்சணும், கொஞ்சம் கூட ஏர் உள்ளே போகாது. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் காதுக்கு வெளியே தான் இருக்கும். ஆனால் சவுண்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெளியே சேர் போட்டு உட்காந்துட்டு இப்போ நல்ல சூப்பரான ஒரு மியூசிக் சிஸ்டம், சரௌண்டிங் சிஸ்டமோட பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிற சவுண்டும் உங்கள் காதில் கேட்கும். பாட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக உங்கள் காதில் கேட்கும். இயர்பட்ஸோட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக கம்மல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இன்னொரு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி கொடுத்து, பேட்ரி பக்கத்துலேயே டச் கண்ட்ரோல், பட்டன் கண்ட்ரோல், அப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் 3 காப்பர் பின்னு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஃபுல் டிசைனு. ஸோ அதே போல் நிறைய பேத்துக்கு டவுட் வரும். என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் இதில் எங்கே இருக்குது, அதுவும் இல்லாமல் சவுண்டு எதுலேருந்து வரும்னு சொல்லி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். நான் ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலில் இருந்தால் உங்களுக்கு சவுண்ட் வரும். அதான் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஹோல். இது என்ன மாதிரி டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சாம்சங் மொபைல் முன்னாடி வந்து ஜே சீரிஸ் மொபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைடு மவுண்டட் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. அதே பிரின்சிபல் தான் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் உள்ளே இருக்கும். ஆனால் சவுண்டு வந்து இந்த ஹோல் வழியாக சைடாக கேட்கும். ஆனால் வெளியே இருக்கிற சவுண்டு தான் உங்கள் காதில் கேட்கும். அதே மாதிரி உங்களோட பாட்டு சவுண்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக நல்லா ஹைரஸ் ஆடியோவும் உங்கள் காதில் கேட்கும். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு வெளியே சேர் போட்டு உட்காந்து 4 பக்கம் ஸ்பீக்கர் வச்சு நல்லா சரௌண்ட் சிஸ்டமில் பாட்டு கேட்குற மாதிரி இந்த இயர்பட்ஸில் நீங்கள் பாட்டு கேட்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸில் பட்டன் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து பட்டன் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் வழக்கமாக டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஆப்ஷனும் இதிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றலாம். அப்புறம் கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட், சரி அந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோலும் நீங்கள் பண்ணிக்கலாம். வால்யூம் அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸில் வால்யூம் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பட்டனை வந்து நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் லெஃப்ட் இயர்பட்ஸில் இதே மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா வால்யூம் குறையும். ரைட் இயர்பட்ஸில் இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் கூடும். அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸோட சார்ஜிங் கேஸை பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா போஸ் அவங்களோட பிராண்ட் சிம்பில் முத்திரை பொறிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்இடி இண்டிகேட்டர் மூலமாக எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜிங் கேஸோட டிசைனை பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நல்ல கூழாங்கல் ஷேப்பில் கொடுத்துருக்க வந்து ரொம்ப குட்டியாக அழகாக காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. உள்ளங்கையில் வச்சு மூடிலாம், அவ்வளோ காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சார்ஜிங் கேஸோட க்ளோசிங் கெப்பாசிட்டியும் நல்லா கொடுத்துருக்காங்க. அவங்க மூடி வந்து உங்கள் பெருவில் வச்சு தள்ளி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தாராளமாக பேண்ட் பேக்கில் வச்சாலும் சரி, இல்லை பேக்கில் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல ஒரு க்ளோசிங் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீசெட் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்கள் மொபைலோட நீங்கள் கனெக்ட் பண்ணி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ வேறு ஒரு மொபைலோட சடனாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு நேரம் கனெக்ட் ஆகாது, சதி பண்ணும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இயர்பட்ஸை ரிட்டன் சார்ஜிங் கேஸ்க்குள்ளே வச்சுட்டு இந்த பட்டன் வந்து ஒரு 2 செகண்ட் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும், உங்கள் இயர்பட்ஸ் வந்து ரீசெட் ஆயிரும். திரும்ப நீங்கள் வெளியே எடுத்து அடுத்த மொபைலில் கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். அதே போல் சார்ஜிங் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ எஸ்பி கிடையாது. டைப் சி போர்ட் கொடுத்துட்டு வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ எஸ்பி கேபிளாக நீங்கள் மாற்றி மாட்டிட்டீங்க அப்படின்னா பின்னு வந்து டேமேஜ் வரும். நான் டைப் சி கேபிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் சார்ஜ் கேபிள் மாற்றலாம், எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ இப்போ வர எல்லா இயர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் தான் கொடுக்காங்க. நீங்கள் புதுசாக வாங்கும்போது பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள் வந்து கூடவே கொடுத்துருவாங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸ் வந்து முழுக்க யாருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த பழைய மாதிரி அந்த நார்மல் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற சவுண்ட் வந்து எதுவுமே உங்கள் காதில் கேட்காது. ஒரு சில பேருக்கு அதை வந்து அது எப்படி சொல்கிறதுனா, பைக்லலாம் ட்ராவல் பண்ணும்போது வெளியில் இருக்கிற சவுண்ட் வந்து எதுவுமே காதில் கேட்காத போது நீங்கள் இயர்பட்ஸை மாட்டிட்டு வண்டி ஓட்டும் போது பயமாகவே இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே தான் மாட்ட போகிறீங்க. ஸோ வெளியில் இருக்கிற சவுண்டும் காதில் கேட்கும், அதுவும் இல்லாமல் பாட்டும் காதில் கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. போஸ் பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. எல்லாமே மோஸ்ட்லி எல்லா இயர்பட்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ கொடுப்பாங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருக்காங்க.
அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா IPX4 கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளாஷ் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, இல்லை சைக்கிளிங் போகும்போது சரி, தாராளமாக மாட்டிக்கலாம். எவ்வளோ வேர்வை தண்ணி பட்டாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 7 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இம்ப்ரெசிவ் ஆடியோ ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே சார்ஜிங் கேஸில் பொறுத்த வரைக்கும் 48 ஹவர்ஸ், அதாவது 48 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இது வந்து 2.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகும். சார்ஜிங் கேஸில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அட் அ டைமில் 2 டிவைஸோடு நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் டேப்லெட் இல்லை லேப்டாப் இருக்குது, அதோட நீங்கள் கனெக்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அட் அ டைமில் 2 டிவைஸோட இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வந்து 2 விதமான மோடு கொடுத்துருக்காங்க. ஆடியோவுக்கு வந்து இது வந்து 2 விதமான மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டீரியோ மோடு, இன்னொரு வந்து இம்ப்ரெசிவ் ஆடியோ மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டீரியோ மோடாக தான் இதில் ஒர்க் ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் பட்டனை யூஸ் பண்ணி இதில் வந்து இம்ப்ரெசிவ் ஆடியோ நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஃபுல் எஃபோர்ட்டும் உங்கள் காலில் கேட்கும். அதான் இம்ப்ரெசிவ் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த போஸ் இயர்பட்ஸ் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் போஸ் டிவி யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா போஸ் ஸ்பீக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் அழகாக அதோட பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து போஸ் ஆப்புன்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி போஸ் ஆப்புன்னு சொல்லி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா போதும், நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் நீங்கள் அந்த மொபைல் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த இயர்பட்ஸ் நீங்கள் புதுசாக வாங்கும்போது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அதில் வந்து சிலிக்கான் டிப்லாம் கிடையாது. ஸோ சிலிக்கான் டிப்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இதுலேயும் வராது. ஸோ நல்ல குவாலிட்டியான டைப்-C கேபிள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ கடைசி பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.